போன லாஸ்ட் வீடியோவில் லாங் வீடியோவில் பூமி பூஜை போட்டதுலேருந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்றதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்லர் ஒர்க் போச்சு. பில்லர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பில்லரை ஃபுல்லாக நம்ம அந்த பள்ளத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க மண் போட்டு. அது மேலே ஃபுல்லாக தண்ணி அடித்தோடனே அந்த மண் நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்வே மாதிரி ஃபுல்லாக எங்கெல்லாம் நம்ம பில்லர் இருக்கோ அங்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4 பீம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பீம் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு செங்கல் வச்சு லைனாக அடுக்கிடுவாங்க அந்த பாத்வேயில். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட்டு கலவையை போட்டுருவாங்க. இது மேலே தான் கம்பி கட்டுற ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாகவே வெயிலில் தான் ஒர்க் போயிட்டுருந்தது. இது மேலே கம்பி கட்டுற ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்ட பில்லரும் இந்த படுக்கை போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த பில்லரும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணாங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இதில் 2 பக்கமும் சைடில் கம்பி கட்டுற ஒர்க் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த தகர ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு 2 பக்கமுமே அழகாக கட்டிட்டாங்க. இதுக்கு மேலே கரெக்டாக சைஸ் வந்து ஈவனாக வரதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செங்கல் வச்சுருக்காங்க. லாங் வியூவில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அந்த தகரம் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஜாயிண்ட் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட பில்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஜாயிண்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலவை கலக்கிற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கலவை கலக்கிற ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாகவே அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். நம்ம பேஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லர் ஒர்க்கு இதுக்கெலாம் வந்து நல்ல சிமெண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நம்மளோட பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அல்ட்ராடெக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கலவை கலக்கிற மிஷின் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கலவை கலந்து 7 பாண்ட் உங்களுக்கு வந்து ஜல்லி போடுவாங்க. 6 பாண்ட் வந்து சாண்டு, ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு கலவை கலந்து அந்த மிஷினில் இந்த ஃபுல்லாக அந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் கொட்டிட்டு அதை ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா செட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த கலவை கலந்து கொட்டினதுக்கப்புறம் அந்த மிடில் இருக்க கல்லை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அந்த கல்லையுமே நல்லா முட்டு கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற தகரம் வந்து நவராமல் பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.